வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம ஒரு அருமையான பிசினஸ் ஐடியா பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க வேகமா வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கீஸ் மேக்கிங் பிசினஸ். குக்கீஸை நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குக்கீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடித்தமான பொருள். இதை சொன்னாலே நாக்கில் எச்சி விடுற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. காலையில் நம்ம நார்மலாக எடுத்துக்கிறதுக்கும் சரி, ஒரு ஸ்நாக்காக எடுக்கிறதுக்கும் சரி, ஒரு டீயில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம குக்கீஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நிறைய வெரைட்டிஸில், நிறைய ஃப்ளேவர்ஸில், நிறைய டேஸ்ட்டில் வருது. அதே நேரத்தில் இதில் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு குக்கீஸ் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான அளவுலேயே உங்களுக்கு செலவாகும். ஒரு குக்கீஸுக்கான செலவுங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதே மாதிரி இதோட யூசேஜ் ரொம்ப அதிகம். இதை பயன்படுத்துகிறவங்க ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா எல்லா வயதினருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இந்த குக்கீஸ் இருக்குது. இந்த குக்கீஸை எப்படி தயாரிக்கலாம், இதுக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி பண்ணலாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன மிஷினரி வேணும், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், என்ன ப்ராஃபிட் இருக்கும், இதை எங்கே மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு A to Z நீங்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கனாலே போதும். இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நேராக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு பொருளை தயாரிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு மூலப்பொருள் அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த ஸ்லைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன மூலப்பொருள் வேணும். மாவு, அதாவது கோதுமை மாவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள் ஃபேட் அப்படின்னம்னாக்கா அது வனஸ்பதி, நெய் இந்த மாதிரி இருக்கிறதுல ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் எதுக்குனாக்கா அந்த புளிக்க வச்சு உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸை கொடுக்கறதுக்காக ஈஸ்ட். அதுக்கப்புறம் சர்க்கரை, இது ஸ்வீட் டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நட்ஸ் வேணாலும், நீங்கள் பாதாமோ முந்திரியோ அந்த மாதிரியான எந்த நட்ஸ் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல குழந்தைகளை கவர்றதுக்காகவும் ஒரு ஹெல்த்தி விஷயத்துக்காகவும் அந்த நட்ஸ் நம்ம என்ன செய்யலாம், இதில் யூஸ் பண்ணலாம். இவ்வளோதான் உங்களுக்கு இதில் தேவையான மூலப்பொருட்கள். அப்போது இதுக்கு எந்த அளவுக்கு இடம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 300லேருந்து 500 சதுரடி உங்களுக்கு போதுமானது. அதுவே நீங்கள் பெரிய அளவில் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவைப்படும். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சின்ன லெவலில் பண்ணும்போது சின்ன சின்ன மிஷினரிஸ் வாங்கி பண்ணுவீங்க, மேனுவலாக நிறைய விஷயம் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு பெரிய இட வசதி தேவைப்படாது. ஆனால் பெரிய லெவலில் பண்ணும்போது நிறைய மிஷின்ஸ் வேணும். அந்த மாதிரி செய்யும்போது இட வசதி அதிகமாக தேவைப்படுது. அதே மாதிரி பெரிய அளவில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நிறைய நீங்கள் மூலப்பொருள் வைக்கிறதுக்கும் சரி, தயாரித்த குக்கீஸை வைக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய இடம் தேவைப்படும். அதனாலேயே நீங்கள் பெரிய அளவில் பண்ணுறீங்கன்னா ஒரு 1000 சதுரடியும், சின்ன லெவலில் பண்ணுறீங்கன்னா ஒரு 500 சதுரடியும் உங்களுக்கு இடவசதி தேவைப்படும். இந்த பிஸ்னஸ்க்கு மேன் பவர் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேன் பவர்னா என்ன, வேலையாட்கள் எத்தனை பேர் வேணும். இப்போ நீங்க நார்மலா பண்றீங்க, சாதாரணமா செய்றீங்க அப்படிங்கும்போது நீங்களும் உங்களோட ஃபேமிலியில இருக்க ஒருத்தரோ 2 பேரோ போதுமானது. அதுவே நீங்க பெரிய அளவுல நீங்க ஃபேக்டரி மாதிரி வச்சு பண்றீங்க அப்படிங்கும்போது ஒரு 5லேருந்து 10 வேலையாட்கள் இதற்கு தேவைப்படும். அப்பதான் நீங்க குக்கீஸை கொண்டு நீங்க மூலப்பொருள் சேர்க்கறதுக்கு, அதுக்கப்புறம் அதை குக்கீஸை எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்லாம் உங்களுக்கு பேக்கிங் பண்றதுக்கு அப்படின்னு தனித்தனியா உங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுங்கிறதுனால ஒரு 5லேருந்து 10 வேலையாட்கள் இருந்தாக்கா பெரிய அளவுல பண்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ குக்கீஸை எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு டெமோ வீடியோவாக பார்க்க போகிறோம். இது பெரிய அளவில் இருக்கும் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது. இந்த மாதிரி ஒரு மிக்சரில் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா நம்ம என்னென்ன பொருள் சேர்க்கணுமோ அதெல்லாம் ஒன்றா சேர்க்குறோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி மாவு இதில் ரெடி ஆகுது. இது நீங்கள் சாதாரணமாக பண்ணும்போது மேனுவலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மிக்சர்லேருந்து மாவை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணக்கூடிய அந்த மிஷினில் நம்ம போடுறோம். போட்டதுக்கப்புறம் அதில் என்ன அளவுக்கு நமக்கு மோல்டு வேணுமோ அதை நம்ம செட் பண்ணுறோம். அந்த மோல்டு செட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு குக்கீஸ் ரெடியாகி வருது. இதை நம்ம ஒரு ரேக்கில் எடுத்து வைக்கிறோம். அந்த ரேக்கில் எடுத்து வச்சு நம்ம அவனில் கொண்டு செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன செய்யுது, உங்களுக்கு அந்த குக்கீஸ் ரெடியாகி வந்துடுது. அதை நம்ம எடுத்து கூல் பண்ணுறோம். கூல் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம், பேக் பண்ணுறோம். பேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்லையும் பேக் பண்ணலாம், இந்த மாதிரி பவுல்லையும் நீங்கள் என்ன செய்யலாம், பேக் பண்ணலாம். பேக் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு பேக் பண்ணி நம்ம சேலுக்கு கொண்டு போகிறோம். இப்போ இந்த தொழிலுக்கான முதலீடு என்ன? இப்போ ஒரு குக்கீஸ் தயாரிக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு என்ன முதலீடு வேணும், என்ன மிஷினரி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேனுவலாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இந்த மிக்சர் மிஷின் தேவையில்லை.
அப்படி இல்லை என்னால் கையில் பிசைய முடியாது அந்த அளவுக்கு சாஃப்டாக அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஒரு 30,000லேருந்தே மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து ரொம்ப சின்ன லெவலில் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி மிக்சர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஆனால் சாதாரணமாக மிக்சர் மிஷின் நீங்கள் நல்லா ஒரு பெரிய அளவில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்டீல் பிளானிட்டரி மிக்சரையும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்பைரல் மிக்சரையும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பிளானிட்டரி மிக்சர் பாருங்கள் ஒரு 2.5 லட்ச ரூபா வருது. அதே நீங்கள் ஸ்பைரல் மிக்சர் அப்படிங்கும்போது இது 4 லட்சம் 5 லட்சம் அந்த லெவலில் கூட உங்களுக்கு இந்த மிக்சர் வந்து போய்கிட்டே இருக்குது. கம்மியாகவும் இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. அப்போ ஆக்சுவலாக ஒரு 30,000லேருந்து நீங்கள் ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் இதில் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மிக்சர் மிஷின் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர் மிஷினோட அதாவது அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அதில் இருக்குது, எத்தனை வோல்ட்டில் யூஸ் ஆகுது, இது எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவன் வேணும். இந்த அவன் பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சத்துலையும் இருக்குது, 2.5 லட்சத்துலையும் இருக்குது, 10 லட்சத்துலையும் இருக்குது. நீங்கள் இதில் எந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி அவன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸில் ஒர்க் ஆகிற மிஷின்ஸும் அவன்ஸும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அவனில் அந்த நீங்கள் தள்ளிட்டு போகிற அந்த ட்ராலி, அதுக்கான ஒரு சில சின்ன சின்ன பொருட்கள் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அப்புறம் மோல்டு வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியம். நீங்கள் எந்த வடிவத்தில் உங்களுக்கு குக்கீஸ் வந்து வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மோல்டு வந்து உங்களுக்கு தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டு 60 ரூபாயிலையும் கிடைக்குது, ஒரு மோல்டு 350 ரூபாயிலையும் கிடைக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குக்கீஸ் ட்ராப்பிங் மிஷின் அப்படிங்கிறது, நீங்கள் அந்த பிஸ்கட் செஞ்சு வெளில வருது இல்லைங்களா, அந்த மிஷின் இது. இது பார்த்தீங்கன்னா 10.5 லட்சத்துலேயும் இருக்குது, இதுக்கு கம்மியாகவும் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக 2 லட்சம் ரூபாய்க்கும் உங்களுக்கு இதில் வந்து மிஷின் இருக்குது. நீங்கள் இதில் எது கம்ஃபர்டபுளோ அது என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். சின்ன லெவலாக பண்ணும்போது சின்ன மிஷினாக வாங்கிக்கோங்க. பெரிய அளவில் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது பெரிய அளவில் நீங்கள் என்ன செய்யலாம், முதலீடு பண்ணலாம். இது பாருங்கள் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ராப்பிங் மிஷின். இந்த மாதிரி ட்ராப்பிங் மிஷின் வாங்கும்போது உங்களுக்கு இதிலேயே மோல்டும் வந்து அவங்களே கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸஸாக மோல்டு வேணும்னா மட்டும் நீங்கள் வெளியில் வாங்கிக்கிட்டால் போதுமானது. இது எல்லாமே நீங்கள் இந்த நேமை நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்தியா மார்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் இருந்து நீங்கள் அட்ரஸும் எடுத்துக்கோங்க, ஃபோன் நம்பரும் எடுத்துக்கோங்க, நேராக போய் பார்த்து மிஷின் அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இதில் மிஷினரிஸ் வேணும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு எப்படி சொல்கிறது, நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போதும். அதே நீங்கள் பெரிய அளவில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது 18 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் லாபமும் இருக்குது அப்படிங்கிறதான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மையான விஷயம். இப்போ இதில் எந்த அளவுக்கு லாபம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக நீங்கள் ஒரு பிஸ்கட், அதாவது ஒரு குக்கி நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆகிற செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பைசாலேருந்து 40 பைசா அந்த ரேஞ்சில் தான் வரும். அப்போ நீங்கள் ஒரு பேக்கெட்டில் நீங்கள் வெளியில் வாங்குறீங்க, எத்தனை பிஸ்கட் இருக்குன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். அப்போ இதில் என்ன லாபம் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் பெரிய அளவில் பண்ணும்போது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் மேன் பவருக்கான காஸ்ட்டு, அப்புறம் பேக்கிங் சார்ஜஸ், இது எல்லாமே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு 15லேருந்து 20% உங்களுக்கு லாபம் நிற்கும். அப்போ 15லேருந்து 20% அப்படிங்கும்போது அது ரொம்ப ஜாஸ்தி தான் உங்களுக்கு. இதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் நார்மலாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 50,000 குக்கீஸ் வரைக்கும் நீங்கள் மிஷின் பெரிய அளவில் வச்சு பண்ணும்போது 50,000லேருந்து 1 லட்சம் குக்கீஸ் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு 8 மணி நேரம் வேலை, ஒரு 10 மணி நேரம் வேலை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த அளவுக்கு நீங்கள் இதில் என்ன பண்ண முடியும், குக்கீஸ் வந்து தயாரிக்க முடியும். அதுவே நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் லாபம் இன்னும் அதிகமாக இருக்கும், ஆனால் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சருக்கு மிஷின் யூஸ் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் நீங்கள் மேன் பவர் வந்து வீட்டில் இருக்கவங்களே யூஸ் பண்ணுறீங்க. அப்புறம் இதுக்கான எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வந்து கம்மியாகும். நீங்கள் பேக்கிங் பண்ணி நீங்களே கொண்டு போய் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் வந்து நிறையவே நிற்கும். அதனால இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது 20%ங்கிறது பெரிய அளவில் பண்ணும்போது நீங்கள் கம்மியான அளவில் பண்ணும்போது இன்னும் கூட அதிகமாக நீங்கள் ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கலாம். அப்போது சின்ன இடத்துல நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது நார்மலாக சும்மா சாதாரணமாக ஒரு கணக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 30,000 பிஸ்கெட் நீங்கள் வந்து தயாரித்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும், ஏர்ன் பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு. அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நீங்கள் பண்ணுறீங்கும்போது அந்த ஏர்னிங் சொல்லவே முடியாது. லட்சக்கணக்கில் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 50,000 பிஸ்கெட் 1 லட்சம் பிஸ்கெட் நீங்கள் விற்கும்போது அதனுடைய லாபம் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் தாராளமாக லட்சக்கணக்கில் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதில் சம்பாதிக்க முடியும். அப்போ நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ண போகிறீங்க அதை பொறுத்து உங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது மாறும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைசன்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பெரிய அளவில் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி தேவை. அதே நேரத்தில் நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டில், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து இந்த பொருளை சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏ, இது நீங்கள் சின்ன லெவலில் பண்ணாலும் பெரிய லெவலில் பண்ணாலும் இந்த லைசன்ஸ் கட்டாயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எதுவும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணணும்னா இது உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? லைசன்ஸ்ங்கிறது இவ்வளோதான். சின்ன லெவலில் பண்ணும்போது எஃப்எஸ்எஸ்ஏ மட்டும் போதும். பெரிய லெவலில் பண்ணும்போது ஜிஎஸ்டி, எஃப்எஸ்எஸ்ஏ, அப்புறம் பார்த்தீங்கன்னா உதயம், இது 3ம் உங்களுக்கு தேவைப்படும். அப்போது இந்த மாதிரி தயாரித்த இந்த குக்கீஸை நம்ம எப்படி சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சாதாரணமாக நீங்கள் மேனுவலாக செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பேக்கிங் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 4-5 மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் படி சேல் பண்ணலாம். சாதாரணமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடங்களுக்கு, சின்ன சின்ன கடைகளுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 2 வீலரில் வச்சு கூட நீங்கள் கொண்டு போய் 2 வீலரோ 4 வீலரோ அதில் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், போய் நேரடியாக ஜனங்கள்கிட்ட போய் சேல் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்போ பெரிய லெவலில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒரு பேக்கிங், அப்புறம் உங்கள் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு ஒரு நேமிங், இது எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்து அதுக்கு எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே பிரிண்ட் பண்ண ஒரு கவரில் தான் நீங்கள் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா கொண்டு போய் பெரிய பெரிய ஸ்டோர்ஸில் கொடுக்கலாம், ஹோல்சேல் மார்க்கெட்டில் கொடுக்கலாம், டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேமிங்கே போடாமல் நிறைய பேர் என்ன செய்வாங்க, வாங்கி பேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். அவங்க வாங்கி அவங்களோட நேமை போட்டு அவங்க சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் இந்த பிஸ்னஸில் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி இது வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா. இது விற்காத இடமே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். சாதாரணமாக ஒரு சின்ன பெட்டி கடையாகட்டும், ஒரு டீ கடையாகட்டும், அங்கே ஆரம்பித்து உங்களுக்கு பெரிய அளவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் இந்த மாதிரி பெரிய அளவில் வரைக்கும் இது வந்து விற்றுக்கிட்டே தான் இருக்குது. இந்த குக்கீஸ்க்கு அப்படிங்கிற மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியா. நிறைய இடத்துல விற்கலாம், ஈஸியாக சேலும் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா நம்மளோட பிராண்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நிறைய நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பெரிய அளவில் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை விட பல மடங்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அப்போது நீங்கள் இதை அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக இந்த மார்க்கெட்டிங்கை நல்லா விரிவாக்கம் பண்ணணும். நிறைய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். சின்ன லெவல்லேருந்து பெரிய அளவு வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கும்போது இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.